இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா கடலோர கவிதைகள். சத்யராஜ் சார் வந்து ஒரு படிக்காத இளைஞராகவும், ரேகா மேம் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராகவும், இவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு காதலை தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக படமாக்கியிருப்பார் பாரதி ராஜா சார். ஒரு கடலோர கிராமத்தில் நடக்கிற மாதிரி அந்த கதை போகும். இதுவும் ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்ற படம். சின்னப்ப தாஸ் தாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ்ன்ற ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல். இந்த படத்தில் தான் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி கிழக்குச்சி மேலே ஏஆர் ரஹ்மானோட ஏஆர் ரஹ்மான் சாரோட கரியரில் ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம் அந்த படத்தில் வர பாடல்கள். ஒரு கிராமத்து அண்ணனுக்கும் தங்கைக்கும் நடுவில் இருக்கிற பாசம் மிக மிக அழகாக படமாக்கியிருப்பார். அதில் ஒரு இன்னும் கூட ஒரு ஞாபகத்தில் இருக்க ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, விஜயகுமார் சார் தான் அண்ணனாக நடிச்சிருப்பார், ராதிகா மேம் வந்து தங்கையை நடிச்சிருப்பாங்க. ஒரு காட்சியில் விஜயகுமார் சார் வந்து அண்ணன் என்ன சொன்னாலும் பண்ணுவியாமான்ற மாதிரி கேட்பார் ராதிகா மேம்கிட்ட. பண்ணுவேன் அப்படின்வாங்க ராதிகா மேம். வெட்டிக்க சொன்னால் கூட வெட்டிப்பியாமா அப்படின்னு விஜயகுமார் சார். வெட்டிப்பனே அப்படின்ட்டு டக்குன்னு பக்கத்தில் போய் கத்தி எடுத்து கையை வெட்டிப்பாங்க ராதிகா மேம். விஜயகுமார் சார் கூட பதறி போயிடுவார். ரொம்ப துல்லியமாக அண்ணன் தங்கை பாசத்தை இயல்பாகவும் ஒரு மனதை வருடக்கூடிய காட்சிகளோட படமாக்கியிருந்தார் பாரதி ராஜா சார். அவருடைய இன்னும் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். பட் நாம் பார்த்த நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற சில படங்களையும் காட்சிகளையும் மட்டும்தான் பார்க்குறோம். Hats off to you, sir. We'll be missing you a lot.